ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே டு ஆல் மை டியர் சில்ட்ரன். ஜவஹர்லால் நேருவுக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவுக்கு மட்டும் குழந்தைங்களை பிடிக்கும் அப்படின்னு கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ யூ ஆர் வெரி கிஃப்டட். இன்றைக்கி டீச்சர்ஸ்லாம் வந்து ஸ்கூலில் எல்லாம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. சில்ட்ரன்ஸ் டே வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ்லாம் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ், காம்படிஷன் அதெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதை நீங்கள் வந்து எக்ஸாம் மோட்டிவ்க்காக படிச்சிங்க, எக்ஸாமுக்காக ஒரு வேலையாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே கிளாஸஸ்லாம் கிடையாதுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. பிடி பீரியட்னால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஆனால் மற்ற சப்ஜெக்ட் அப்படின்னா கஷ்டமாக இருக்குது. ஏன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதை வந்து ஒரு வேலையாக பார்க்குறீங்க. அது வந்து உங்களுக்குள்ளே திணிக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ வந்து டீச்சர்ஸ்க்குன்னு ஒரு சிலபஸ் முடிக்கணும், போர்ஷன் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜ் இருக்கும். அட் த சேம் டைம் கரிக்குலமில் சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. பேரண்ட்டுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம் அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அவங்களுக்கு சில பயம் இருக்கும், நம்ம குழந்தை நல்லா படிக்கணுமே அப்படிங்கிற பயம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, நீங்கள் படிக்கிறது உங்களோட என்லைட்மெண்ட்டுக்கு, உங்களோட எம்பவர்மெண்ட்டுக்கு. இது உங்கள் லைஃப்பை மாற்ற போகுது. நீங்கள் படிக்கிற விஷயங்கள், அந்த லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைஃப்பில் உங்களை வேறு அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுட்டு அந்த லெசன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கவனிச்சிங்க, லிசன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஹாப்பியான ப்ராசஸாக இருக்கும். அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் இந்த சில்ட்ரன்ஸ் டேக்கு எப்படி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே எல்லா டேவும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ எப்போ என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னா, அது உங்களோட லைஃப் ப்ராசஸ். இது நல்லா படித்தா தான் நம்ம லைஃப்பில் வந்து நல்லா இருக்க முடியும். நம்ம ஒரு இன்டெலெக்சுவலாக மாற முடியும். நம்மளை சரி பண்ணிக்கிட்டு இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியும். கான்ஃபிடெண்ட்டாக இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ எல்லா டேவும் சில்ட்ரன்ஸ் டே மாதிரி ஹாப்பியாக இருக்கும். This is my suggestion to all my dear children. Happy Children's Day. Thank you.